தேசப்பற்று விழிப்புணர்வு செய்திகள். சென்னை தவைக்க தலைவர் விஜய் 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் சிறந்த மதிப்பெண்களை பெற்ற மாணவிகளுக்கு விருது வழங்கி கௌரவித்தார். தமிழகம் புதுச்சேரியில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் சமீபத்தில் வெளியாகின. இந்த தேர்வுகளில் சட்டசபை தொகுதி வாரியாக அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நேரில் அழைத்து பாராட்டினார். இந்நிலையில் சென்னை அடுத்த மாமல்லபுரத்தில் உள்ள ஹோட்டலில் விஜய் கல்வி விருது வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. 600க்கும் மேற்பட்ட மாணவிகள் அவர்களின் பெற்றோர் என 2000க்கும் மேற்பட்டோர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். இதில் சென்னை உள்ளிட்ட பல மாவட்டங்களில் உள்ள 88 சட்டசபை தொகுதிகளை சேர்ந்த மாணவர்களுக்கு விருது வழங்கி விஜய் பாராட்டினார். அவர் பேசுகையில், நீட் படிப்பு மட்டுமே படிப்பு அல்ல, அதற்கு வெளியே இன்னும் ஏராளமான படிப்புகள் உள்ளன. மாணவியர் எக்காரணம் கொண்டும் ஓட்டுக்கு காசு வாங்க கூடாது என்று பெற்றோரை வலியுறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். பெற்றோர் முன்னிலையில் மாணவர்களுக்கு சான்றிதழ், ஊக்கத்தொகை ஆகியவற்றை தவைக்க தலைவர் விஜய் வழங்கினார். விருது பெற்ற மாணவர்களுடன் விஜய் போட்டோ எடுத்துக் கொண்டார். My dear young leaders and parents, என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் 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 வணக்கம். எஸ், யங் லீடர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்க எல்லாரையும் சந்திச்சதுல மிக்க மிக்க மகிழ்ச்சி. தேங்க்யூ தேங்க்யூ. Love you too. First of all, congratulations for your this beautiful achievements. படிப்புல சாதிக்கணும் தான், படிப்பும் சாதனை தான், அதான் மறுக்கல. பட் அதுக்காக பர்டிகுலராக ஒரே ஒரு படிப்பில் மட்டும் நம்ம அச்சீவ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது ஒன்றும் சாதனை கிடையாது. ஒரே விஷயத்தை பற்றி திரும்ப திரும்ப யோசித்து உங்கள் ஆங்ஸைட்டியை ஏற்றிக்காதீங்க. அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆக வேண்டிய அவசியம்லாம் ஒன்றுமே கிடையாது. இது நான் ஏன் சொல்கிறேன்னா, நீட்டு மட்டும் தான் உலகமா? நீட்டை தாண்டி இந்த உலகம் ரொம்ப ரொம்ப பெருசு. அதில் நீங்கள் சாதிக்க வேண்டியது பல விஷயங்கள் இருக்குது. அதனால் இப்போவே உங்கள் மைண்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க, டெமோக்ராட்டிக்காக வச்சுக்க கற்றுக்கோங்க. ஏன்னா டெமோக்ரஸின்னு ஒன்று இருந்தால் தான் இந்த உலகமும் சரி, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஃபீல்டும் சரி, ஒரு ஃப்ரீடமாக இருக்க முடியும். அது மட்டும் இல்லை, ஒரு முறையான ஒரு டெமோக்ரஸி இருந்தாலே போதும், எல்லாருக்கும் எல்லாமும் ஈக்குவலாக கிடைக்கும். அதனுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்கள், அவங்கவுங்களுடைய ஜனநாயக கடமையை ஒழுங்காக செய்ய சொல்லுங்கள். ஜனநாயக கடமையை சரியாக செய்கிறதுனா அது ஒன்றும் பெரிய ஒரு விஷயம்லாம் கிடையாது, சாதாரணமான விஷயந்தான். நல்லவங்க, நம்பிக்கையானவங்க, இது வரைக்கும் ஊழலே செய்யாதவங்க யாருன்னு பார்த்து தேர்ந்தெடுக்க சொல்லுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தேசப்பற்று விழிப்புணர்வு செய்திகள் உடன் இணைந்திருங்கள்.